ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இணைய பற்றின தரமான ஒரு சம்பவம். அதாவது மிட் நைட்டில் வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் தட்டி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த ஹைபிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்துட்டு எஃப்ஜே அண்டு கானவனத்தை தூக்கி போட்டாங்க. பாவம் யாரோ போட்ட ஸ்கெட்சில் யாருக்கோ போட்ட ஸ்கெட்சில் இவர் பாவம் மாட்டிட்டு ரொம்ப நொந்துட்டார். இதில் என்ன கொடுமைனா, அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொம்மானு ஊந்தார். வந்துட்டேன் அப்படின்ட்டு தொம்முன்னு ஊந்தார். செம்மாட்டி பாவம். இதில் வேறு டாக்டர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸே அதை வந்துட்டு வாய் விட்டு சிரித்து அது என்ன நடந்துச்சுன்றது ஸ்கிரிப்டாக காமிச்சார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவம் இவரை தூக்கி கனியோட விஷயத்தால் நல்லா நோட் பண்ணணும். கனி பண்ண வேலையால் கானாவனத்து மாட்டார். இல்லைனா வீணாக தான் உள்ளே போக வேண்டியது. அதுக்கு உண்டான விஷயங்களை தான் பிக் பாஸுமே ரெடி பண்ணி வச்சுருந்தார். கனி அதை மாற்றி விட்டாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் சேதுபதி வச்சு செய்வார் நம்மளாம் தோணுது. ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த எஃப்ஜேவும் கானாவனத்தை உள்ளே இருக்காங்களே, அவங்களே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. பாட்டுக்கு டொட்டான்னு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, விஜய் பார்வதி ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. என்னென்னா, மறுபடியும் முதல்ல மாதிரி விஜய் பார்வதி அமித் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உட்காந்து மீன்ஸ் அப்படியே அந்த பீன் பேக் போட்டுட்டு இந்த மலாக்கா படுத்து இப்படி பார்த்துட்டு மேலே பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி நான் ரொம்ப மனசு விட்டு பேசணும்னு சொல்லியிருந்தாங்களா அமித் கிட்ட. அப்போ தான் கமருதி காணாவனத்துக்குள்ள சொல்லியிருப்பார், எனக்கு பொசசிவாக இருக்குது, உனக்கு எதாவது தெரியுதா பாரு அப்படின்னு இருப்பார். நாங்கள் அதாவது விஜய் பார்வதி ஏதாவது கேட்டாங்களா அமித் கிட்ட போயிட்டு, நீங்கள் வேணால் பாருங்கள் அரோராவும் கமருதின்னு இருக்கிறது உங்களுக்கு பொசசிவ் மாதிரி தெரியுதா அப்படின்னு இவர் கேட்டார். அதை கானாவனத்தை சொன்னார், அவருமே சொன்னார். அதே விஷயங்கள் இப்போ நடக்குது. 2 பேரும் அமித்தும் விஜய் பார்வதியும் மேலே பார்த்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சரி யாருன்னா கமருதினும் அரோராவும். கமருதி மைண்டுக்குள்ளே இருக்குது விஜய் பார்வதி இது பற்றின விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதுக்காக இவர் இப்படி ஏற்ற இறக்கமாகவே இருக்கான்னு தெரியல. ஒன்று ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆட்டுன்ற மாதிரி மைண்டை போட்டு குழப்பி வச்சுருக்காரா இல்லை குழப்பி வச்சுருக்காங்களான்றது தெரியல. அதை இவர் தான் முடிவு பண்ணும். இல்லைன்னா கண்டிப்பாக இவருக்கு பிரச்சனை தான். ஏன்னா மன உளைச்சல் விஜய் பார்வதிக்கு மட்டும் கிடையாது, கமருதனுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இல்லாத இடத்துல இருக்கணும்னு நினைக்காம இந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்திருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதன் நினச்சிருப்பானா அமித் கூட விஜய் பார்வதி பேச மாட்டாங்கன்னா 2 பேரும் சண்டை ஆகிடுச்சின்னு நம்ம நினச்ச மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே 2 பேரும் இவ்வளோ ஜாலியாக பேசுவாங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பியூரான ஒரு அன்பு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பு. ப்ளஸ் அமித் நல்ல விஷயங்கள்லாம் விஜய் பார்வதிக்கு சொல்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. பட் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நேற்று நடந்ததுனால அது ஒரு பிரச்சனையாக போச்சு. பட் இன்றைக்கி செம்மையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று நைட்டு எனக்கு பார்க்கும்போது செம்ம சிரிப்பு இருந்துச்சு. கமருதி இந்த டைமில் என்னென்ன நினச்சிருப்பார்ல, அதையே அவ்வளோ தூரம் பேசினவர் இப்போ பக்கத்திலே படுத்திருக்காருன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும். இதில் வேறு பேசுகிறதப்பா என்னோடய குரோத்தையே விஜய் பார்வதி கெடுக்கிறா. ஆனால் எனக்காக என் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த அரோரா தான். ஐயோப்பா, அரோரா உங்கள் குரோத்துக்கு நான் இது ஹெல்ப் பண்ணுறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், 2 பேருமே இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போயிட்டு குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கங்கன்றேன். இங்கே இருந்துட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு மற்றவங்களும் கஷ்டப்படுத்திட்டு ஏன்றேன். ஏன்னா உங்களுக்காக ஓட்டு போடுற மக்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்ல. நீங்கள் வெறும் அரோரா கடலை மட்டும் போட்டால் என்னன்னு அர்த்தம்? சரி, ஓகே, சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் விஜய் பார்வதி இதில் கமருதீன் அப்பப்போ மாறுபட்டுகிட்டே இருக்காரா இல்லை விஜய் பார்வதி அப்பப்போ மாறுபட்டுகிட்டே இருக்காங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.